நாம தினமும் கையில புழங்குற ரூபாய் நோட்டுகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இனிமேல் நம்ம பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, காகித நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வரப்போகுது. இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். சாதாரணமா நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபாய் நோட்டுகளை கசக்கி மடிச்சு பயன்படுத்துவோம். சில நேரங்கள்ல அது தண்ணீல நனைஞ்சு வீணாகிடும். இதனால நோட்டுகள் சீக்கிரமே கிழிஞ்சு போயிடுது. இப்படி மக்கள் திரும்ப கொடுக்கிற கிழிஞ்ச நோட்டுகளுக்கு பதிலா புது நோட்டுகளை அச்சடிக்கிறதுக்கு ரிசர்வ் வங்கி பல ஆயிரம் கோடிகள் செலவாகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 2024, 2025 நிதியாண்டில் மட்டும் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆர்பிஐக்கு 6,372 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இதுவே அதுக்கு முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா, 2023, 2024 5,101 கோடி ரூபாய் இருந்துச்சு. வருஷம் நோட்டு அச்சடிக்கும் செலவு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகளை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்கில் கொடுத்து மாற்றுறாங்க இல்லையா? அப்படி 2024, 2025 மட்டும் 2,357 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப வந்திருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்படி அதிகமாக கிழிஞ்சு திரும்ப வந்த நோட்டுகளில் 500 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் தான் அதிகமாகும். இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைக்கவும், கள்ள நோட்டுகளை முற்றிலும் ஒழிக்கவும் ரிசர்வ் வங்கி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் பிளாஸ்டிக் நோட்டுகள். காகித நோட்டுகளை விட இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளுக்கு ஆயுட்காலம் ரொம்ப அதிகம். ஏன்னா தண்ணியில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. இதனால ரிசர்வ் வங்கிக்கு அச்சடிக்கும் செலவு பல மடங்கு மிச்சமாகும். இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள் அறிமுகமானதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏடிஎம் இயந்திரங்களையும் சில சென்சார் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரிசர்வ் வங்கி கூடிய சீக்கிரமே வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல திட்டமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.